வணக்கம் நேயர்களே. ஈரானிடம் ரகசியமாக அமெரிக்கா பேசியது. என்ன பேசியது? எதற்காக இப்படி ரகசியமாக பேச வேண்டும்? பார்ப்போம் விரிவாக செய்தியை. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் 2 முறை நூதனமான தாக்குதல்களை நடாத்தியிருக்கின்றார்கள். இதனால் ஹிஸ்புல்லா அமைப்பு மட்டுமல்ல, லெபனான் நாடும் நடுக்கத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முதல் செய்தி ஒன்றை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். தாக்குதல் சம்பவங்களும் ஏற்பட்ட இழப்புகளும் சம்பந்தமாக. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்ற செய்தி, அமெரிக்கா இதற்காக ஈரானிடம் ரகசியமாக இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல்களின் பின்னணியில் நாங்கள் இல்லை, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏன் அமெரிக்கா கூற வேண்டும் என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விகளுக்கான பதிலோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தெற்கு லெபனானில் நூதனமான முறையில் தாக்குதல்கள் நடத்திய இஸ்ரேல் அங்கு ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய பல ஆயுத ரீதியிலான தாக்குதல்கள் மேற்கொள்கின்ற இடங்கள், களஞ்சியங்கள் மீதான அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. நாங்கள் முன்னர் சொன்னது போல பீப்பாய்கள், ராக்கெட் லான்ச்சர்கள், வாக்கி டோக்கிகள் மற்றும் பேஜர்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் நிலை தடுமாறி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு பதிலடி தாக்குதல்களை கட்டாயம் நடத்தும். அதில் மாற்றமில்லை. அமெரிக்க அதிகாரிகளில் ஒருவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் இந்த தாக்குதலை உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம், ஆனால் இந்த தாக்குதலின் பின்னணியில் நாங்கள் இல்லை, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் உலக மக்களுக்கே தெரியும், இஸ்ரேலினுடைய படைகளுக்கு ஆயுதங்களை வழங்குவதிலிருந்து, அவற்றிற்கான போர் பயிற்சிகளை வழங்குவதிலிருந்து, நிதி உதவிகளை வழங்குவதிலிருந்து அமெரிக்கா எவ்வளவு வெளிப்படையாக அல்லது எவ்வளவு உதவிகளை அவர்களுக்கு செய்து வருகிறார்கள் என்பது வெள்ளிடைமலை. இதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் இஸ்ரேல் படைகளுக்கு ஆணி வேரே அமெரிக்கா தான். அப்படி இருக்கையில் இந்த தாக்குதலின் பின்னணியில் நாங்கள் இல்லை என்பதை ரகசியமாக ஈரானிடம் சொல்லியிருக்கிறது அமெரிக்கா. இதற்கு காரணம் தெரியவில்லை. ஏனென்றால் ஈரான் இஸ்ரேல் மீது கொள்ளை வெறி தாக்குதலில் இருக்கிறது, ஒரு கொள்ளை வெறியில் இருக்கிறது. காரணம் என்ன? அண்மையில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படைகளின் அரசியல் துணைத் தலைவரான ஹனியா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல், விமான குண்டுவீச்சு தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார், ஹனியே கொல்லப்பட்டார். இது பெரிய ஒரு தாக்கத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் ஈரானின் புதிய அதிபர் பதவியேற்ற பொழுது இந்த தாக்குதல் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சம்பவத்திற்கு சரியான நேரம் பார்த்து பழி வாங்க காத்திருக்கிறது ஈரான். இதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கிடையில் தெற்கு லெபனானில் மேலும் ஒரு அடியை ஹிஸ்புல்லாக வழங்கியிருக்கிறது இஸ்ரேல். இதனால் இந்த 2 சம்பவங்களையும் சேர்த்து இஸ்ரேலுக்கு என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தாராளமாக நடக்கலாம். அதற்கேன் அமெரிக்கா பகிரங்கமாக இல்லாமல் ரகசியமாக ஈரானிடம் பேச வேண்டும் என்றால், சில வேளைகளில் அமெரிக்கா யோசித்திருக்கலாம், தன்னுடைய போர்க்கப்பல் பாதுகாப்பிற்காக இங்கே இருக்கிறது, செங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் மீது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இஸ்லாமிய குழுக்கள் தாக்குதல்களை நடத்துகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு இந்த பங்களிப்பு பாதிப்புகளும் வரக்கூடாது. சில வேளை இஸ்ரேலினுடைய நிலை பரிதாபகரமாக போகின்ற பொழுது அமெரிக்காவில் நுழைந்து ஏதாவது காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமா என்றதை மேற்கொள்ளவும், கடல் பாதுகாப்பு வளங்களை பாதுகாக்கவும், கடலில் பயணிக்கின்ற தங்களுடைய கப்பல்கள் உட்பட நேச நாட்டு கப்பல்களை பாதுகாக்கவும் செங்கடலில் அமெரிக்க கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலாக. இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்த கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அண்மித்த காலங்களில் இருந்து அமெரிக்க கப்பல் செங்கடலிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சம்பவங்களால் இப்பொழுது நிலை தடுமாறி இருக்கக்கூடிய லெபனானும் ஹிஸ்புல்லா அமைப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டால், ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது. அதை அமெரிக்க அதிகாரிகள் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இஸ்ரேல் லெபனானை கைப்பற்ற வேண்டும், அதுக்குள் ஊடுருவ வேண்டும் என்ற நோக்கம் எதுவும் கிடையாது. அது மிக முக்கியமானது. அது சாத்தியமாக இலகுவில் நடக்கக்கூடிய விடயமும் அல்ல. லெபனானை இஸ்ரேல் கைப்பற்றுவது என்பது உடனடியாக நடக்கக்கூடிய விடயமும் அல்ல, அது சாத்தியமாகாத விடயம் என்றே பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஏன் அப்போ இப்படி ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்றால், ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேலுக்கு ஒரு தீவிரமான வெறி இருக்கிறது. ஏனென்றால் காசாவில் ஹமாஸ் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதை குழப்புகின்ற விதமாக, அந்த போரை திசை திருப்புகின்ற விதமாக இஸ்ரேலினுடைய சில நகரங்கள், நாங்கள் சொன்ன மாதிரி ஜெருசலேம், டெல் அவீவ் மீது ஹிஸ்புல்லா மற்றும் ஜிஹாத் அமைப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமையும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நூதனமான இஸ்ரேலினுடைய தாக்குதல்களினால் ஈரான் சில வேளைகளில் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடமும்
இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஈரான் ஆரம்பிக்கலாம். ஆனால் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது, நாங்கள் இதற்குள் எந்த விதத்திலும் தலை போட மாட்டோம், எங்களுக்கும் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பங்கும் இல்லை, இதை நீங்கள் நம்பினால் நம்புங்கள், இல்லாவிட்டால் விடுங்கள் என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. இதுதான் கோடு, நாங்களும் வரவில்லை, நீங்களும் வரக்கூடாது, ஏன் இவர்கள் உங்கள் மீது தாக்கினார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடு. இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வணக்கம்.